பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமென். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் புனித வெள்ளி என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும் நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்திலே அவரை பாடுகளை பற்றி நாம் தியானிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது அவர் முற்றிலும் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக, அதே நேரத்திலே அவர் தேவகுமாரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை அவர் தன்மேல் சுமந்து கொண்டு எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தவராய் காணப்பட்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்த தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் மனிதனாகிய ஆதாம் அவன் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போன பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்ததினாலே அவர் பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு பலியாக, குற்ற நிவாரண பலியாக இந்த உலகத்திலே சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தறினார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தவராய் இந்த உலகத்திலே இறங்கி வந்தது போது நம்முடைய எல்லா பாடுகளையும் நம்முடைய எல்லா துக்கங்களையும் எல்லாவற்றையும் நோய்களையும் சுமந்தவராய் இந்த உலகத்திலே பாடுபட்டார். அதே நேரத்திலே சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்தார். அந்த நாளை தான் நாம் இந்த புனித வெள்ளி என்று சொல்லி நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. இந்த நாட்களிலே உங்களுடைய துக்கங்களை நீங்கள் சுமக்க தேவையில்லை. அதை சுமந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் போதும். எல்லா விதமான பாவங்களையும் அவர் நீக்கி உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார்.